வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. வெல்கம் டு பிரகதீஷ் கேமர். இனி நம்ம பார்த்திங்கன்னா கிராணியில் போக 3 என்ற விளையாட்டை விளையாட போகிறோம். அதாவது இந்த கிழவனும் பல்லு தைக்காத கிழவியும் அதுங்க ரெண்டும் சேர்ந்து பெற்று வச்ச ஒரு மகளோட பொண்ணு ஸ்லெண்ட்ரினா என்ற பேயோடு இன்றைக்கி விளையாட போகிறோம். அவங்க 2 பேரும் ஒன்று சொல்ல வந்துட்டேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க பேத்தியை மட்டும் வச்சு விளையாட போகிறோம். ஸோ இதில் ப்ராக்டிஸ் மூலம் தான் இது. So Granny and Grandpa on vacation. Now you can explore the house more easily, but not without dangerous. அதாவது குளிர் காலத்துலேயும் வெக்கேஷன் போகண்டா அப்படிங்கிற மாதிரி வெக்கேஷன் போயிருக்கீங்களா தாத்தாவும் பாட்டியும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேத்தியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அதை அடித்து இன்றைக்கி போட்டு பிரித்து மட்டன் குழம்பு மாதிரி அதை இன்றைக்கி வைக்க போகிறோம். ஹார்ட் மோட்னா 2 பேரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் 2 பேரும் வெக்கேஷனுக்கு போயிடுவாங்க. சரி, அந்த ஸ்லெண்ட்ரினாவை மட்டும் வச்சு, இல்லை நைட் மேரில் வேணாம், ஸ்லெண்ட்ரினாவை மட்டும் வச்சு நீ கத்தம் பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கிராணி நடப்போம். ஓகே, எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டே 1 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 5 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே தூங்கி எழுந்திரிக்கிற மாதிரி பல்லே தேய்க்காத கிராணி வீட்டில் நம்ம பல்லு தேய்க்காமலாம் நம்மளை அடைச்சி போட்டாங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றும் தெரியல. உட்காந்து கக்கூஸ் போகிற மாதிரி போய் பார்த்தா லாக் பிக்னு ஒன்று இருக்குது. எடுத்து அந்த சாவி திருவுறதுக்குள்ளே இதை போட்டு அமுக்குனா கீருக்குன்னு ஆடுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அழுத்தினா தாங்க வருது. இதாங்க பெரும் தலைவலியாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு அதை தொட்டுட்டு கையை தொட்டுட்டு கீழே போனேன். கீழே போய்கிட்டே இருந்தனா போய்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒருத்தருக்கான். இவங்க வந்தாலே பேம்பி பேம்பி பேம்னு கத்துறான். இதை திறந்தா கிங்கினி சத்தம் அடிக்குது. அட இங்கே பாருங்க ஃபியூஸ் இருக்கு. சரி, எதுக்கும் இதை எடுத்துக்குவோம். ஸோ உட்காந்து சுரங்கப்பாதை வழியாக கடலூர் இல்லை யூட்ரன் போட்டு இல்லை அப்படியே போவோம். திருப்பி இப்போ நம்ம மேலே போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அவங்க ஒருத்தனை அழைச்சி சாக வச்சுட்டாங்க. என்னங்க மனுஷன், ஏண்டா போகிறவங்கெல்லாம் லாக் பீட்டை போட்டு திருவணுமாயானாங்க. இதே எங்களுக்கு வேலை பழப்பா. அக்கம் பக்கம் ஒரே ரூமாக இருக்குது. மாடிக்கு போவோம். இன்னும் நல்லா மாடிக்குவோம். ஐயோ இதுக்குமா? ஐயோ எத்தனைக்கியா நானும் போட்டு திருகுன்னு திருகிறது எரிச்சலாக வருது. சை, திருவியாச்சே. என்னையா சுத்த விட்ருக்கீங்க படிக்கட்ட? ஃபியூஸாக போட்டாச்சு. இருக்க அதே எலக்ட்ரிசிட்டி இல்லையா? இதுதானே கேட்டு திறக்கும். ஐயோ, இங்கே போகிறதுக்கு பலகையும் இல்லை. போனோம்னா அம்மேன்னு பொத்து கட்டின்னு விழுந்துடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஐயோ நாங்கள் பள்ளத்தில் விழுந்துட்டோம் காப்பாற்றுக்கன்னு கத்துற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவையா? என்னடா இது லிஃப்ட்லேயே சுரங்க பாதை போல. என்னங்க அது நடுவில் ஏதோ இருக்குது? இல்லைங்க, அதுக்கு நடுவில் ஏதோ இருக்குங்க. அது சரியாக பார்க்கல. இருங்க, நான் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்குறேன். அக்கம் பக்கம் ஒன்றும் இல்லை, காலி இல்லா வீட்டுக்குள்ள அப்படிங்கிற போல் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே மேட்ச் பாக்ஸ் போன வாட்டி வச்சுருந்தேங்க, வச்சுல ஒன்றும். சரி, ஐயோ இதுக்குமா? இந்த மாதிரி எத்தனை டோரையை உருவாக்கி வச்சுருக்கீங்க? திறந்துரு ஷீஷே. என்னையா தேங்காய் விட்டுற மிஷின்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? யூ மெக்கானிக் ஷெட்டில் போட வேண்டிய காரில் எதுக்கு எங்கே வச்சுருக்கீங்க? நம்ம போய் பிளாங்க் எடுத்துகிட்டு அந்த ஓட்டுக்குள்ளே போக வேண்டியதான். அப்பாடி உருப்படியாக இது ஒன்றுக்காச்சும் சாவி கொடுக்காம வச்சுருப்பாங்க. சந்தோஷம். ஐயோ சொல்லி வாய முடியல, அடுத்த டோருக்கே சாவி கொடுக்குறீங்க. என்னையா அது? சரி, இது பார்க்க கீபோர்ட் மாதிரி இருக்கு. ஏ பேத்தி நீயே போந்த
பேச்சு இனிமே இவன் பேர் பேத்தினால இனிமே இவன் பேர் பேச்சு. பேச்சு இவன் தானே என் உசுறு போச்சு. அதுக்குன்னு நான் அதை காதலிக்கிறேன்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன அது வீடை சுற்ற விட்டுருக்காங்க. ஓ கிராங்க். ஓ இதை வச்சு தான் நம்ம கேட் எஸ்கேப் பண்ணணும். என்னடா இது கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உள்ள வேண்டியதாக இருக்குது. சை, இந்த ட்ராவுக்குள்ளே வச்சுருக்கா. எதுக்கு அந்த ட்ராவெல்லாம் வச்சிருக்கீங்க இதுக்குள்ள? ஹெல் இங்கே ஒன்றுமே இல்லை. சரி இதுக்குள்ள யோ ஆக்சிலேட்டர். ஐயோ நாங்கள் இன்னைக்கு கெட் பேச்சு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு 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 தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இதை போட்டு சுற்றி விட்டுற வேண்டியதான். சுற்று சுற்று சுற்றி சுற்றி வந்தீக சுற்று வரலால் சுரண்டீக. இதான் கேட்டு. ஸோ நீங்கள் இந்த கேம் ஃபஸ்ட் டைமாக விளையாடும்போது இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா புரியாது என்னென்னு. இதை திறக்கணும். அதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ அதுக்கு நமக்கு ஷெட்டு கீ வேணும். ஷெட்டு கீ நாங்கள் போயிட்டு ஆக்சிலேட்டர் அதனால் கரண்ட் கேபிளில் போடணும். முட்டோவில் இருக்குது என்னது அது வெப்பன் கீ. அடேங்கப்பா சூப்பர் இருக்குது. பட் இப்போ நமக்கு அது தேவைப்படாது. தேவைப்படும் பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் கார் ஓட்டி பார்க்கலாம். இல்லை வேணாம் வேணாம். திருப்பி சுற்றி இல்லை வேணாம். அப்புறம் திருப்பி போக முடியாது. சரி நம்ம வீட்டு பக்கமே போவோம். பேச்சு குறுக்க கிறுக்க வந்துடக்கூடாது. ஓகே டன். ஐயோ இந்த ட்ராக்குள்ள மேட்ச் பொட்டி இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இரு மேட்ச் பொட்டி இருக்கு. அங்கே ஏதோ கட்டை இருந்துச்சு. அப்போ நான் காக்கா போயிட்டு பஸ்பம் பண்ணிட மாட்டேன். ஸோ அதாவது ஆகப்பட்ட இந்த கிச்சனுக்குள்ளே நான் போனேன். அந்த கட்டையை எடுக்கலாம்னு போனேன். இதுக்குள்ளே நான் கட்டையை சொல்லி முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன். அதிசயமாக தான் இருக்குது. இந்த வடிவல் சொல்லுவா தெரியுமா? ஆனால் புதுசாக இருக்கேனே, புதுசாக இருக்கு. கட்டையை போயிட்டு இந்த செம்மணிக்குள்ளே குட்டைக்குள்ளே கட்டையை சொருவணும். ட்ராப் கொடுக்கணும். ஐயோ என்ன அவ்வளோ மாட்டேங்குது. ஹெல் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஐயோ இந்த வீட்டில் ஒரு சிமினி தானே இருக்குது. அதில் போட்டு எரியணுமே. சரி இப்படி போட்டே பற்ற வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. நான் பார்க்குறேன். என்னங்க இது வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இந்த வீட்டில் இருக்குது ஒரு சிமினி. அதுலேயும் செமினி இல்லை. செமினி இல்லை, இது பேர் என்னவோ இல்லை. சரி ஏதோ ஒன்று விட்டுருங்க. இப்போ மாடிக்கு போயிட்டேன். இல்லை கீழே இங்கே வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருக்கு. யூ இப்போ தானே பார்க்குறேன். இங்கே ஒரு இது இருக்கியா? ஹெல் இப்போ நம்ம போயிட்டு டீ போட்டு எடுத்து பற்ற வச்சு புகையை விட்டா காக்கா பஸ்பம். ஸோ இந்த வத்தி குச்சி பத்தி காதுரா அந்த வத்தி பட்டி எடுத்துக்கிட்டு இப்போ எதுக்கு நம்ம மாடிப்போம். இல்லை காக்காவை பார்த்துட்டு அப்புறமேட்டிக்கு பற்ற வைக்கலான்னு போல. முதல்ல பற்ற வச்சுட்டு காக்காவை பார்க்கலாம். காக்காவை நம்ம இந்த மேட்ச்சில் ஒன்றும் பார்க்கல. மேட்சஸை வச்சு காக்காவை கொளுத்திட்டு பத்திக்கிச்சு தக்கச்சும் சக் சக் சக். இப்போது இந்த சுற்று வட்டாரத்தில் சுற்று போட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறணும் அப்படின்னா இல்லை இருங்க ஏறிக்குவோம். ஏறி இந்த ஓட்டைக்குள்ளே டிப்கி போட்டு மேலே போய் பார்த்தோன்னா காக்கா பஸ்பமாயிருக்கும். எதாங்க ஷெட்டுக்கி இருக்குது. ஷெட்டுக்கி இருக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. கரெக்டாக இதில் பார்த்து குதிச்சுண்டா கொஞ்சம் சாமியோ. எஸ் அதே மாதிரி இதுலேயும் குதிச்சிடணும். எஸ் பர்ஃபெக்ட்லி வி ஆர் லேண்டட். தென் நடக்க பழகி தேங்காய் வெட்டுற மிஷினை தாண்டி 8 ஜன்னல்களை தாண்டி ஆள் இல்லை வீட்டுக்குள்ளே இந்த பூட்டை போட்டு திறந்தா டெடி பேர்
இந்த டெடி பேர் தொட்டியில் போட்டு கீங்குன்னு ஆட்டோம் அப்படின்னா பேச்சு கதையை முடிச்சிடலாம். என்ன பேச்சு வருது? ஓ, அந்த செடியை தொட்டு அம்புட்டு பவர். இந்த ட்ராவுக்குள்ள ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஐயோ, இத்தனை ட்ரா வச்சுருக்கீங்க, எதுக்கே வச்சுருக்கீங்க நீங்கள்லாம்? இந்த வீட்டில் இதோட 3வது ட்ரா. ஐ மீன் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்குது. ஸோ இதை போய்ட்டு தொட்டி போட்டு கு 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 குன்னு ஆட்டலாம். அதுக்கு முன்னாடி இதோ அதாங்க ஸ்லெண்டரின் ரூமு. ஏத்திருந்து பார்த்து விளையாட்டு பண்ணிட்டேன். படிக்கட்டிலேறி சுத்தும் படிக்கட்டிலேறி ஏறி ஏறி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இந்த ஓட்டைக்குள்ளே குதிச்சுட்டு கிறிஸ்மஸ் தாத்தா நல்லது பண்ணுவார். ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி குதிச்சு நம்ம பேச்சியை கொண்டுட்டோம். பேச்சியோட உசுறு போச்சு. பேச்சி கொடுத்துடா. பேட்லாக்கி சிலிண்டரினா நோக்கம். இப்போ தப்பாக போடுறீங்கயா, அங்கே பேச்சின்னு போடணும், மறந்துட்டீங்களா? சரி விட்டு அவங்க நம்ம சொன்னாலும் போட மாட்டாங்க. சொல்லுவோம் பேட்லாக்கி எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நரகமே என்றாலும் பேச்சு வீட்டு போல வருமா? நமக்கு வந்து தடையாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த ஜென்ரேட்டர் கீ. டிவியெல்லாம் வச்சுருக்கீங்க போல, அந்த ஜென்ரேட்டர் கேபிள் என்கிற அந்த ஒயர் கம்பியை நான் காணும். சப்போஸ் அது கிடைக்கவில்லை என்றாலும் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். தேடுவோம் வாங்க நண்பர்களே, கிராணி விட்டு காலி பண்ணிட்டு போவோம். முயற்சி திருவினை ஆக்கும் என்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? கிராணி விட்டு சுருட்டிட்டு போகிறோம். திருவண்ணா ஸ்லிங் ஷாட். ஸ்லிண்டரே இல்லை. 3 கல் எடுத்துக்கிட்டாச்சு. 3 கல்லையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே பேஸ்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். சல்லியா நொறுக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி அதை நொறுக்கணும். ஆமாம், இந்த கண்ணாடி பச்சை ஷூட் கொடுக்கணும். ஷூட் பூம் பூம் பூம். ஸ்கிரீன் ஷாட் எங்கேயும் விட்டுட்டேன். எகுரி குதிச்சு போகலாம். இதுக்கு டோர் வழியாகவே திறந்து வந்துருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அது இதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. க்ரௌபார் எடுத்துகிட்டு திறந்துடலாம். இந்த பொட்டி இப்போ நம்ம திறக்க போகிறோம். தேங்காய் சுர தேங்காய் அட்ரா சுடிய என்ன தோடுறா. ஸோ இப்போது பேச்சியோட ரூமுக்கு இங்கே ஒரு பொட்டி இருக்கும். இது திறந்தா தேங்காய்க்குள்ளே இருக்க காயினி இங்கே என்ன பண்ணுது? அப்போ தேங்காய்க்குள்ளே வேறு எதுவும் இருக்குங்க. ஒரு விலை இருக்குமா? இல்லையா? ஜென்ரேட்டர் கேபிள் அதுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. சரி ரைட், இனிமேல் இந்த க்ரௌபாரோட வேலை முடிஞ்சிருச்சு. தென் வெளில வந்தேன். இன்னும் நம்ம வேறு எதாவது பண்ணலை. யோசிச்சு பாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி வந்தியேன்னு படிக்கட்டில் ஏறினா லிஃப்டில் போட்டு குதிக்கிறேன், என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஜென்ரேட்டர் கேபிளை ஒழிச்சு வச்சு விட்றாங்க. இங்கே பேட்லாக் கிட்டவ இதான் கிளம்ப போகிற கக்குஷ். ஸோ இப்போ இப்போ நான் என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் கழிச்சு சாவி போட்டு திருவேன். நம்ம பாட்டுக்கு ஜேன்னு போகிறோம். அது எங்கே நட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இன்னும் நம்ம எண்ணத்தை பண்ணி பார்க்கலாம். இதை ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வச்சுருக்கா. இதுக்குள்ளே ஹெல் இங்கே என்னடா இருக்கு? கீபோர்டு வச்சுருந்தீங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இப்போது ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு கல்லை பொறுக்கிக்கலாம்.
புட்டை பொறுக்கியாகி நான் கல்லை பொறுக்க போகிறேன். 2 கல் தான் எடுத்துருக்கோம். அதாவது என்னோட மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்குது. அது மாஸ்டர் பிளான்லாம் ஜஸ்ட் பிளான் தான். ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு 2 ஜாடி இருக்குது. அதை கரெக்டாக அடித்து தள்ளிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பாச்சாக்கு விழுந்துருச்சுடா. சூப்பர். ஸோ இப்போ இங்கே ஒரு ஜாடி இருக்கும், இதுக்கும் பாச்சாக். ஐயோ ஒரு மிஸ் ஆயிடுச்சே. இது தெரிஞ்சுன்னா நான் 3 எடுத்து வந்துருப்பேன்டா. ஐயோ குறி வச்சா ஏறே வீழும் அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்டைலில் போனேன். அப்புறமேட்டுக்கு அவ்வளோத்தான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு வந்தேன். இப்போ நான் கரெக்டாக ஒரு கல் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு கல்லில் 2 ஜாடி அடிக்கலாம். ஒரு கல் ஒரு கண்ணா அடி. இல்லை தப்பாப்படுறேன். ஒரு கல் ஒரு ஜாடி. 2 மாடல் கிட்னா கிடக்கும். ஜென்ரேட்டர் கேபிள். இங்கே ஒரு கல் இருக்கு, தூக்குடா. தூக்குறோம். போடு கணேசா போடு. எஸ் சக்சீடட். 2மே சிலிண்டரினா அவரோட பேச்சியோட ஒரு முக்கில் விழுந்து கிடக்குது. ஈஸியாக போய் எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் ஏகப்பட்ட வேலை நமக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப சுத்து வட்டாரம் என்கிற இந்த சுத்து படிக்கட்டில் ஏறுவோம். ஏறுறோம் ஏறுடா ஓட்டு மேலே ஏறுடா அப்படின்னு ஏறி காக்கா இப்போ அங்கே வந்துச்சு. இப்போ நமக்கு அது எதுக்கு? ஸோ இங்கே ஒரு ஜாடி வேஸ் அழகாக தூக்கி இங்கே ட்ராப் கொடுத்துருவோன்னா கிச்சனுக்கு போய் லேண்ட் ஆயிரும். இதுவும் ஒரு வேஸ். இதையும் இந்த லிஃப்ட் வழியாக கொடுத்துட்டு செத்துட்டான்டா அபிலாஷ், செத்துட்டான்டா. முதல் முறையாக நம்ம சாவுறோம். டே 1ல முடிக்கலான்னு பார்த்தேன். டே 2க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எத்தனைக்கு பேச்சு இல்லாமல் பேச்சு மூச்சே இல்லாமல் ஆக்கிட்டேன். இருந்தும் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க 2வது நாளைக்கு. இதை திருப்புறது என்னோட சத்திய சோதனையாக இருக்கியா சை. கிச்சனில் அந்த 2 வேஸும் இப்போ இருக்கும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வேஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐயோ என்ன ஒரு வேஸை காணும். என்னடா சொல்கிற? ஸோ ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டேன். ட்ரம் உள்ளேருந்து தண்ணியை குப்புன்னு மோந்துக்கிட்டு ஒரு ஓட்டம் ஆடணும். ஐயோ கிட்டத்தட்ட 18 நிமிஷமாக நானும் இந்த வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். 1/4 மணி நேரமாக தேடுறேன், காணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல கரெக்டாச்சு. மாற்றி வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோ. ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதே இடத்துல போய்ட்டு வைக்கணும்டா. ஸோ இந்த வீட்டை நான் எத்தனை வாட்டி ரவுண்ட் அடிச்சிருப்பேன்னு இன்னொரு எபிசோடில் என்ன சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பூட்டு துறக்க ஏதோ ஒரு சாவி வெளில வேணும். சாவி பேர் தெரியலையா? பேட்லாக்கின்னு நினைக்கிறேங்க, சரியா தெரியல. பேட்லாக்கி என்னைக்கு ஏதோ ஒரு கீங்க மறந்து போச்சுங்க. எஸ் பேட்லாக்கின்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு பேட்லாக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லையே, பேட்லாக்கி கக்கு ஸ்கூலில் இருக்கும். என்ன பண்ணுறது? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ இதாயா எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சா? கோபால் பேசாமல ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரெயின் கீயும் கிடச்சிட்டு, ஆக்சிலேட்டர் கிடச்சிட்டு, அந்த கோல்டு காயின் கொண்டு கிடச்சிட்டு. ஸோ ட்ரெயின் எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ணலான்ற ஒரு முடிவில் நான் இன்றைக்கி இருக்கிறேன்.
டிக்கெட் வேணுமப்பா. ஸோ நம்ம கோல்டு காயின் தான் டிக்கெட் எங்கே எடுத்தோம்? கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கோல்டு காயின் எங்கே இருக்குன்னு தெரியல. சுற்றி வந்துடலாம். ட்ரெயின்கே இங்கே போட்டு வச்சிடலாம். ஆனால் ஒன்று தெரியும், தேங்காய்க்குள்ளே கோல்டு காயின்ல எங்கேயோ பார்த்தேன். தேடிப்போம். 7 மலையை தாண்டி, 7 காடுகள் தாண்டி, 6 அருவி தாண்டி, 8 புதக்குழியை தாண்டி, 9 நாடு தாண்டி, இல்லை ரிவர்ஸ் வந்து எங்கே போகலாம், எங்கே தேடலாம்? பரவாயில்ல, இப்போ சாவி கொடுக்காம விட்டாங்க, அது ஒரு சந்தோஷம். கிணறு ரூமுக்குள்ளே இருக்கும். இல்லையே, எங்கேயோ இல்லைங்க வச்சேன். பார்த்தேன், மறந்து போச்சுங்க. எதுக்கும் பேச்சியோட ரூமில் ஒரு 8 போய் பார்க்கலாமா? இல்லை, இங்கே ஒரு 8 பார்த்துக்குவோம். இல்லை, நம்ம ரிவர்ஸ் வந்து எங்க வச்சேன்? சரி, ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று கண்டிப்பாக தெரியுங்க, காயினை நான் பார்த்துட்டேன். இப்படி சுற்றி அலையிறதுக்கே என்னடா இது, எங்கடா வச்சேன்? ஒருவேளை இந்த ட்ராவில் இருக்குமோ? இல்லையே, இதில் தானே ஆக்சிலேட்டர் இதில் இருக்குது. சொத்தை கொண்டு போய் கீழே போட்டுடலாம். இல்லை, கீழே போட்டுரு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு விட்டேன். என்னதான் கிளம்பி வெக்கேஷன் போயிருந்தாலும் ஒரு கிளுகிழுப்பு இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு சந்தோஷமாக, ஒரு உற்சாகமாக, எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஜாலியாக, ஒரு குதூகலமாக இல்லை, போர் அடிக்குது. அப்போ எந்த இதுக்குறான் இந்த கேம் விளாடுறீங்கன்னா அப்போ தானே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். சரி, அதெல்லாம் நான் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தூக்கிட்டு தேங்காய் வெட்டுற மிஷினுக்கு போகிறோம். காமன் நேரத்துலேயே விடுகிற மாதிரி தெரியுற ஒரே வீடு இந்த வீடு தான்டா. 4 மணி நடுராத்திரி 12 மணிக்கு 4 மணி மாதிரி தெரியுற ஒரே வீடு இந்த வீட்டில். என்னடா கீ? சேஃப் கீ. ஸோ அதாவது இந்த சேஃப் கீ வந்து கக்கூஸில் இருக்கும். அந்த கக்கூஸில் ஏதாச்சும் இந்த ஜென்ரேட்டர் கேபிள் இருந்துச்சுன்னா, நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் இருந்தது என்றால் கேட் எஸ்கேப்பை முடிக்கலாம். ஆமாம், கக்கூஸுங்க, மன்னிக்கவும், கக்கூஸ் நேராக இருக்குது, மறந்துட்டேன். ஷேப் கீ. எஸ் அப்பா, கிடச்சிருது. எஸ், விகட். கிராணியில் வீட்டில் அடைந்து கிடந்ததுள்ள இனிமேல் இல்லை. அதுக்கு இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கேன். வெற்றி வேளா. வீட்டுக்கு போக போகிறேன் ஜோரா. ஸோ இங்கே போயிட்டேன், கீழே வச்சேன், சுவிட்சை போட்டு விட்டா அப்படிங்க ஏறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி போதெல்லாம் இல்லை, மன்னிக்கவும். இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஏதோ ஒன்று பண்ண மாட்டோம் மாதிரி எனக்கு தோணுதுங்க. இல்லை, நம்ம லிஃப்ட்டில் போவோம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பூரா உள்ள. ஐயோ, எங்கள் பூரலைங்க, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க. போங்க, நீங்கள் என்னங்க பண்ணுறதுண்ணா இப்போ? சரி, கீழே வருவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த சுவிட்சை போய்ட்டு அமுக்கிட்டேன், நான் உங்கள்கிட்ட காட்டல. ஸோ இப்போ கேட்டை திறந்துட்டு இந்த வீட்டுக்கு டாட்டா கட்டிட்டு போகிறேன். வரட்டாமே டூர். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவரும் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், எல்லாத்தையும் பண்ணவும். பேச்சு இப்போ வருவாப்பில் டாட்டா கட்டிடுவோம். பேச்சு டாட்டா. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு மகிழ்வித்ததில் எனக்கு மகிழ்வு. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரகதீஷ் கேமர்.